புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனி வென்று வித் மீ ராம் அண்ட் ராஜி. வணக்கம் வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜி. உங்களோட ட்ரெஸ் கலர் பார்த்தாலே இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படிங்கிறது லைட்டா ஹிண்ட் ஆகுது. ஒரு மாதிரி ரெட் கலர்ல டேஞ்சரா வந்திருக்கீங்களே ராஜி. டேஞ்சரா வந்திருக்கேன். நான் இது ஒரு நல்ல விஷயம்காக தான் நான் இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். எத்தனையோ தானம் இருக்கு உலகத்துல. கண்தானம் இருக்கு, அன்னதானம் இருக்கு. எல்லாமே ஒரு டைம்ல இதுதான் சிறந்த தானம், இதுதான் சிறந்த தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளட் டோனர்ஸ் அவேர்னஸ் மந்த்துக்கான ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். கண்டிப்பா ராஜி. தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஆமா, முழுக்க இதை பத்தின விஷயங்கள் தான். பொதுவா நமக்கு சின்ன வயசுல இருந்து இல்ல காலேஜ் படிக்கும் போது நிறைய விஷயங்கள் இந்த பிளட் டொனேஷனை பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன ப்ராசஸ் இருக்கும், ஒரு 3-4 ப்ராசஸ் இருக்கும். போன உடனே உங்களோட பேர் என்ன, உங்க ஏஜ் என்ன, பிளட் குரூப் என்ன, இதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, ஹெச்பி கவுண்ட் என்ன இருக்கு, இவங்களுக்கு வேற ஏதாவது நோய் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரியான ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டொனேட் பண்ணுவோம். முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு ஜாலியா வந்துருவோம். இது இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பேசுறதுக்காக 2 கெஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போறோம். அது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பார்க்க போறோம்? ஆமா ராஜி, உடல முழும் பகுதியில் ஒரு அழகான முத்திரை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். முத்திரைகள் நமது வாழ்வில் மிக பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்று நம்புகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது சங்கு முத்திரை, குரல் வளம் சம்பந்தப்பட்ட ஒரு முத்திரை. குரல் வளம் என்பது நம்மளுடைய உணவு பழக்கம் மற்றும் தூங்கும் முறை, அது தவிர நம்மளுடைய வேலையும் கணக்கில் கொண்டு குரல் இனிமையாகவோ அல்லது கருண கொடூரமாகவோ மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பெரும்பாலும் குயிலை போன்ற ஒரு அருமையான குரல் வளம் நமக்கு வேண்டுமென்றால் சில பயிற்சிகளையும் முயற்சிகளையும் நாம் விடாமல் தொடர்ந்து செய்து வந்தால் வாழ்நாள் முழுவதும் அந்த குரல் வளம் நமக்கு சாத்தியம். நிறைய பாடகர்களை நாம் கவனித்து வருகிறோம். குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது அருமையாக பாட பழகியிருக்கிறார்கள். நிறைய மனிதர்கள் குரல் வளத்தை பற்றிய அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக இந்த முத்திரை. இந்த முத்திரையினுடைய மற்றொரு பலனும் இருக்கிறது. அதாவது தைராய்டு என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. தைராய்டு பிரச்சனை பெரும்பாலும் கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடாக இருந்த காலம் மாறி இன்று அனைவருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. இந்த தைராய்டு பிரச்சனை பெரும்பாலும் கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அயோடின் குறைபாடுகளால் வரக்கூடியது. ஆனால் இன்று நம் வாழ்நாள் முழுவதும் அயோடின் உப்பை தொடர்ந்து பயன்படுத்தினாலும் தைராய்டு பிரச்சனை தொடர்ந்து வருகிறது. காரணம் தெரியவில்லை. குறை தைராய்டு, மிகை தைராய்டு என்ற 2 வகையிலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வருகிறது. இதற்கான ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்கு முத்திரையும் சூரிய முத்திரையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது தைராய்டு பிரச்சனையிலிருந்து நாம் வெளிவர முடியும். இன்று நாம் சங்கு முத்திரையை பார்க்க இருக்கிறோம். சங்கு முத்திரை எப்படி செய்வது பாருங்கள். உங்களுடைய இடது கையை இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கணும். இடது கையை நீட்டி வச்சுட்டு வலது கையினுடைய பெருவிரலை இடது கையினுடைய உள்ளங்கையில் வைக்கணும். அப்படியே இடது கையை இறுக்கமாக மூடிக்கிடணும். வலது கையை கொண்டு மற்ற எல்லா விரல்களையும் இடது கையினுடைய பின்பகுதியில் வச்சு ஆள்காட்டி விரலை பெருவிரலோடு தொட வேண்டும். அதாவது வலது கை ஆள்காட்டி விரலை இடது கையினுடைய பெருவிரலோடு அப்படி நுனியில் தொட்டுட்டு மற்ற விரல்களை எல்லாம் இப்படி பின்பக்கமாக வச்சுக்கணும். இப்போ இந்த கையில் பார்த்திங்கன்னா ஒரு சங்கு மாதிரியான தோற்றம் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள் எப்படி செய்கிறேன் அப்படின்னு. உங்களுடைய இடது கையை நீட்டி வச்சு வலது கையினுடைய பெருவிரலை அங்கே வச்சு இடது கையை மூடிக்கொள்ளுங்கள். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியை தொடுங்கள். மற்ற 4 விரல்களையும் பின்பக்கமாக அப்படி வையுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய கை சங்கு போல் ஒரு தோற்றம் வரும். இந்த முத்திரை சங்கு முத்திரை. மறுபடியும் ஒரு தடவை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய இடது கையினுடைய உள்ளங்கையில் வலது கை பெருவிரலை வச்சு இறுக்கமாக மூடிக்கொள்ளுங்கள். வலது கையினுடைய ஆள்காட்டி விரலால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியில் அப்படி தொடுங்க. மற்ற 4 விரல்களையும் இப்படி பின்பக்கமாக வையுங்கள். முன்பக்கம் பார்த்திங்கன்னா சங்கு மாதிரி இருக்கும், பின்பக்கம் இந்த மாதிரி இருக்கணும். இடது கை உள்ளங்கை அழுத்தி பிடித்திருக்க வேண்டும். இடது உள்ளங்கை அழுத்தி பிடித்திருக்க வேண்டும். ஒரு துடிப்பை இடது கை பெருவிரலிலும் வலது கை பெருவிரலிலும் ஒரு துடிப்பை உணர வேண்டும். குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரைக்கும் ஒரே தடவையில் இந்த முத்திரை செய்யலாம். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 2-3 தடவை கூட செஞ்சுட்டு வரலாம். இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களுக்கு குரல் வளம் இனிமையாக மாறும். இதை செய்வதற்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 வயதிலிருந்து நீங்கள் இதை பழகலாம். குரல் வளம் வேண்டும் என்பதற்காக 3 வயது குழந்தையை உட்கார்ந்து முத்திரை செய்ய வைக்காதீர்கள். ஏனென்றால் ஒரு 8 வயது வரை முத்திரைகள் செய்ய தேவையில்லை. அந்த உடம்பானது தன்னைத்தானே தயார்படுத்தி கொள்ள நாம் வாய்ப்பு அளிக்க வேண்டும். 8 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள்
உயிருள்ள அனைவரும் இந்த முத்திரைகளை பயன்படுத்தலாம். இதேபோல் பலவிதமான முத்திரைகளையும் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வழக்கம் போல ராம் நம்ம முத்திரையோட ஆரம்பித்தோம். இந்த யோகா பற்றி ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து பிற நாடுகள்லேருந்து வந்து கற்றுட்டு இருந்திருக்கோம். இந்த உலகமயமாக்கலில் வந்து எத்தனையோ விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்கோம். இந்த யோகான்ற விஷயம் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். ஆமாம் ராஜி, இன்றைக்கி நம்ம டேயில் வந்து ரத்த தானம் பற்றி பேச போகிறோம் இல்லையா? இந்த ரத்தத்துக்கும் முத்திரைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு எந்த நோயுமே கிடையாது. ஸோ இந்த முத்திரைகள் ரெகுலராக பண்ணோம்னா நம்மளோட இந்த பிளட் சர்க்குலேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து ப்ராப்பராக போயிட்டுருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் ஓடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக என்னென்ன விஷயங்கள் நம்ம பேசினாலும் கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுலேருந்து இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை தான் கனெக்ட் பண்ணுது இல்லையா? நம்மளோட உடலை அல்டிமேட்டாக நம்ம எதுக்காக இருக்கோம், இந்த உடலை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது சின்ன பிரேக் தான் ராஜி. இது புதிய கமஃபமின் இனியவை என்று. வெல்கம் பேக் டு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன். இனியவை இன்று கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ராமன் ராஜி. ராஜி, நம்ம வந்து உடலும் உள்ளும் பகுதியில் ஒரு முத்திரை பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ அடுத்து வந்து சித்த வைத்திய அருண் எதை பற்றி பேச போறாரு? இன்னைக்கு நலம் அன்புடன் பகுதியில் கும்பவாதம் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச. கும்பவாதமா? ஏதோ கபிம் குபாம் கும்பா கம்பி இந்த விவேக் சொல்ற மாதிரி இருக்குல்ல அனின் படத்தில். நினைச்சேன் நீங்கள் வந்து அதை தான் சட்டுன்னு ரிலேட் பண்ணிப்பீங்க அப்படின்ட்டு. ஏன்னா கும்பவாதம் அப்படின்ற பேரே வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம் தான். இது என்ன அப்படின்னா, அந்த தோள்பட்ட வலி எல்லாம் இருக்கு இல்லையா, பேக் பெயின் வருது, ஷோல்டர் பெயின் வருது, இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் இப்போ அடிக்கடி வருது. இதுக்கான தீர்வும் வந்து எந்த ஒரு மெடிசனை தேடி போனாலும் வந்து ஐயோ இது எவ்வளோ வருஷமா இருக்குது, இது எனக்கு சரியே பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் சித்த முறையில் சித்த வைத்தியத்தில் இது வந்து எளிமையாக வந்து கியூர் பண்ணிடலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அருண் இப்போ பேச போகிறாங்க. ஆமாம் ராஜி, இன்னைக்கு ஐடி பீப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஷோல்டர்லாம் பயங்கர பெயினாக இருக்கும் இல்லையா? இதுக்கான தீர்வு தெரிஞ்சுட்டு அவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நலம் அன்புடன் பகுதியில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நோய் கும்பவாதம். கும்பவாதம் அப்படிங்கிறது வந்து தோள்பட்டை வலியை வந்து குறிப்பிடும். தோள்பட்டை வலிக்கு ஏன் கும்பவாதம் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, பொதுவாக வாத நோய்கள் 80 நம்ம வந்து குறிப்பிடுவோம். யூஹிமணி வந்து 80 வகையான வாத நோய்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு உறுப்பு சார்ந்த நோய்களுக்கு வந்து அதற்குரிய பெயர்கள் வந்து வைப்பார். இப்போ கும்பவாதம் அப்படிங்கிறது வந்து ஏன் தோள்பட்டை வலியை குறிக்குதுன்னா, அவங்க வந்து குடத்தை தூக்குற மாதிரி அவங்கள வந்து கையை தூக்க முடியாது. இப்போ கும்பம் தலையில் இருக்குது, ஒரு கரகம் தலையில் இருக்குது, இல்லை குடம் தலையில் வச்சுருக்கிறோன்னா கையை இப்படி வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவங்களால செய்ய முடியாது. அந்த கையினுடைய செயல்பாடுகள் வந்து குறிப்பிட்ட அளவோடு நின்றும். இந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து கையை தூக்க முடியாது, கையை சுழற்ற முடியாது, பின்புறமாக கையை கொண்டு வர முடியாது, மேல்புறமாக கையை தூக்க முடியாது. அந்த மாதிரியான அந்த தோள்பட்டையோட செயல்திறன் குன்றுவதனால கையை உயர தூக்க முடியாமல், கும்பத்தை பிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை தான் கும்பவாதம் அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஒரு நோய்க்கு பேர் வைக்கணுங்கிறது கூட ஒரு அர்த்தத்தோடு இருக்கணும், அதுக்கு ஒரு புரிதல் இருக்கணுங்கிற மாதிரி யோசித்து தான் சித்தர்கள் எல்லா நோய்க்குமே பேர் வச்சுருக்காங்க. அதற்கு தான் இந்த தோள்பட்டை வலிக்கு வந்து கும்பவாதம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதற்கு ஒரு முக்கியமான பேராக இருக்குது. இந்த நோய் ஏன் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்பட்ட நீரிழிவு இதனால் அவதிப்பட்டுருக்காங்க அப்படின்னா, அந்த நாட்பட்ட நீரிழிவில் அவங்களுக்கு சர்க்கரையின் அளவு இயல்பாக இல்லாமல் அதிகரித்தும் குறைந்தும் இயல்பு நிலையில் இருந்தும் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளக்சுவேஷன்லேயே இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த தசை சார்ந்த அந்த தோள்பட்டை வாதம் வர்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இந்த கும்பவாதம் ஏற்பதற்கு நாட்பட்ட நீரிழிவு வந்து ஒரு காரணமாக இருக்கும். கழுத்து வலியினால் தொடர்ந்து அவதிப்படுறவங்க அதை தொடர்ந்து தோள்பட்டை வலி வர்றதுக்கும் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இயல்பாக வாத நோய்கள் எல்லாமே எந்த ஜாயிண்ட் வீக்காக இருக்கோ அந்த ஜாயிண்ட்டை பற்றி வரும் நான் முன்னரே குறிப்பிட்டிருக்கிறேன். அதே மாதிரி ஆகி இந்த வாத நோய்களில் ஒன்றான இந்த கும்பவாதமும் இப்போ இயல்பாக இருக்கக்கூடிய இந்த இப்போ வலதுகையை அதிகமாக யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிறவங்க, இல்லை அந்த அதிகமாக பைக் ஓட்டுறவங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு தாக்குதல், ஒரு வர்ம காயம் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த இயல்பான நிலையில் வீக்காக இருக்கக்கூடிய அந்த தோள்பட்டையை பற்றி இந்த வாத நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக வாதம் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு அதற்குரிய செயல்களை வந்து நம்ம செஞ்சுட்டோம்னாலே இந்த வாத நோய்கள் வருவது வந்து தவிர்க்க முடியும். பொதுவாக நம்ம புளிப்பு சார்ந்த உணவுகளை வந்து குறைச்சிக்கிறது, சாப்பாட்டெலாம் நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிற புளியை வந்து முற்றிலும் நீக்கிட்டு கோடம்புளியை பயன்படுத்துறது. இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்க புளி வந்து அதிகமான சூட்டை தரக்கூடியது, வாத நோயை அதிகரிக்க செய்யக்கூடியது. 40 வயசுக்கு மேற்படும் போது இந்த மாதிரியான நோய்கள், வாத ரோகங்கள் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கும். நம்மளுடைய பாரம்பரிய புளி வந்து இந்த புளி இல்லை, கோடம்புளி தான் நம்மளுடைய பாரம்பரிய புளி. கோடம்புளிங்கிறது கார்சினியா காம்போஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். அந்த புளியை பயன்படுத்தும் போது இந்த மாதிரியான வாத நோய்களுக்கு முதன்மையான மருந்தாகவே அந்த புளி பயன்படும். இந்த புளி நோயை ஏற்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இப்போ புளிப்பு சார்ந்த மாங்காய், கிழங்குகள், மாவு பொருட்கள் இதையெல்லாம் தவிர்க்கும் போதும் இந்த நோயிலேருந்து நம்ம ஒரு 50% அந்த உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் இந்த தவிர்க்கிறது மூலமாகவும் இந்த 50% இதிலேருந்தே நம்ம வந்து அந்த நோயிலேருந்து விடுபட முடியும்.
இதற்குரிய மருந்துகள் பார்க்கும்போது முதன்மையாக இதற்குரிய மருந்துகள் பார்க்கும்போது வாதத்தை குறைக்கக்கூடிய, செரிமானத்தை தூண்டக்கூடிய, இயல்பாக இருக்கக்கூடிய இஞ்சியிலேருந்து ஆரம்பித்து பூண்டு, வெந்தயம், மிளகு, சுக்கு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து மருந்தாக வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது முதலுதவி மருந்தாக வந்து பயன்படுத்திக்கலாம். இதை உள்ளே சாப்பிடும்போதும் அதற்குரிய அந்த இயல்பான முறையில் செரிமானம் ஆகி வாதம் அதிகரிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த நோயை வந்து இயல்பான முறையில் குறைக்கும். இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த நோய் வருவதற்கு காரணம் அப்படின்னு சொல்லும்போது நீரிழிவு வியாதியாக இருந்ததுன்னா அந்த நீரிழிவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சித்த மருந்துகளை எடுக்கும்போதும் இந்த நோயிலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். வெளி மருந்து இந்த நோயிலேருந்து ரொம்ப முக்கியம். அதாவது தொக்கணம்னு சொல்லுவோம். தொக்கணம்ங்கிறது வந்து மசாஜ் அப்படின்னு சொன்னது வந்து இதனுடைய ஆங்கில பதமாக இருக்கும். தோலை அணைத்து செய்வது வந்து தொக்கணம். முன்னாடி வந்து அரசர்களை வந்து தொக்கணம் செய்கிறதுக்குனே மல்லர்களை வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாளாவது அவங்க வந்து தொக்கணம் செஞ்சு அந்த வாயுவை வெளியேற்றுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். இந்த தொக்கணத்தை வந்து தேரையர் குறிப்பிடும்போது வாயு குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். தொக்கணத்தால் ரத்தம், தோல், ஊன் இவைகளுக்கு மிக்க சௌக்கியம், சமீரனும் போம் அப்படின்னு சொல்லுவார். சமீரன்கிறது வந்து இந்த வாயுவை வந்து குறிப்பிடும். ரத்தம், தோல், ஊன் இது எல்லாம் தொடர்புடைய நோய் தான் இந்த தோள்பட்டை வாதம்னு சொல்லக்கூடிய இந்த கும்பவாதம். இதை நீக்குவதற்கு இந்த தொக்கண சிகிச்சையை முறையான சித்த மருத்துவர்கிட்ட செஞ்சிங்கன்னா அவங்க வர்மக்கலையோடு சேர்ந்து இந்த தொக்கண சிகிச்சையை வந்து செய்வாங்க. அதன் மூலமாக இந்த கும்பவாதத்திலேருந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். உள் மருந்துகளாக நீரிழிவு வியாதி காரணமாக இருந்தால் நீரிழிவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆவாரை சார்ந்த மருந்துகளை உள்ளுக்கு கொடுப்பாங்க. வலியை குறைக்கக்கூடிய அமுக்ரா கிழங்கு சூரணம் சார்ந்த மருந்துகளை வந்து உள்ளுக்கு மருந்தாக கொடுப்பாங்க. இந்த மாதிரியான மருந்துகள் மூலமாகவும் நம்ம வந்து வெளிவர முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்களே இந்த அமுக்ரா சூரணத்தை வந்து செய்ய முடியும். இந்த அமுக்ரா சூரணத்தை வந்து நீங்களே சாப்பிட்டு பார்த்து வாதத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகள்லையும் இந்த புளியை குறைக்கக்கூடிய அதாவது மாதிரி பசிச்சு சாப்பிடக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி நல்லெண்ணெயை கற்பூரம் சேர்த்து காய்ச்சி இல்லை தேங்காய் எண்ணெய் கற்பூரம் சேர்த்து காய்ச்சி கற்பூராதி தைலமாக அதாவது ஓமத்தை லேசாக வறுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயில் நீங்கள் போட்டு அந்த ஓமம் மிதக்கிற சூழ்நிலையில் செவந்து மிதக்கிற சூழ்நிலையில் இறக்கி வச்சுட்டு அதில் கற்பூரத்தை இறக்கின பிறகு கற்பூரத்தை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அதான் கற்பூராதி தைலம்னு பேர். அந்த தைலத்தை தேய்ச்சி நீங்களே மசாஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆரம்ப நிலையில் இருக்குது, ஆரம்பித்து 2-3 நாள் தான் இருக்குன்னா இந்த மாதிரியாக வீட்டிலேயே நீங்கள் செய்யக்கூடிய மசாஜ் மூலமாகவே இந்த நோயிலேருந்து வெளிவர முடியும். அதற்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்குது, தாங்கலை, வலி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, கையை மேலே தூக்க முடியல, பின்னாடி கொண்டு வர முடியல, தலைவார முடியல, முதுகில் எந்த ஒரு எக்ஸ்டென்ட் மேலே முதுகில் கை பட முடியல அப்படின்னீங்கன்னா அதற்குரிய சித்த மருத்துவர் அணுகினீங்கன்னா இதற்குரிய முறையான பயிற்சிகள் மூலமாகவும் முறையான தொக்கண முறைகள் மூலமாகவும் வேறு வகை சித்த மருந்துகள் மூலமாகவும் இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக நம்ம வெளிவர முடியும். கண்டிப்பாக ராம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் வந்து இந்த மாதிரியான தோள்பட்டை வலி, பேக் பெயின்லாம் வந்து வயசானவங்களுக்கு தான் வரும். ஆனால் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி லாங்காக உட்கார நாளெல்லாம் கூட வருது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த தூங்குறதுக்கும் இந்த தோள்பட்டை வலிக்குமே ஒரு ரிலேஷன் இருக்காம். சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து புரட்டி படிப்போம், சரியாக பொசிஷன் இல்லாமல் நமக்கு தூக்கமே வராது. இதனால கூட பேக் பெயின் வருமா, ஷோல்டர் பெயின் வருமா. அண்ட் ஷோல்டர் பெயின் இருந்துச்சு அப்படின்னா சரியான தூக்கமும் இருக்காதான். ஸோ அதனால் வந்து எந்த அளவுக்கு இந்த தூக்கத்தை நம்ம சரியாக பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு இதுவும் நல்லது அப்படின்ற விஷயம் கூட இருக்குது. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? அடுத்து வந்து பசுமை உணவுகள் பகுதியில் வந்து சரவணன் சார் வர போறாரு. இப்போ பொதுவாக சரவணன் சார் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சு கொடுப்பாரு இல்லையா. இப்போ பொதுவாகவே நமக்கு ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னா இது செஞ்சு கொடுக்குறாரு, இதெல்லாம் சாப்பிட்டா பசி அடங்குமா, ஏன்னா ஒரு மாதிரி லிக்விடாக இருக்குது, இந்த மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா உடனே ஃபுல்லாகிடும் ராஜேஷ் ஸ்டொமக்கு. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசி எடுக்கும் பாருங்க, சான்ஸில் அப்படி ஒரு பசி எடுக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் செய்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இன்க்ரீடியன்ஸ் அதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒன்று செஞ்சு காட்ட போகிறார். என்னென்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு தீயல். இது ஒரு புளிக்குழம்பு வகை. இது எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். புளிக்கரைசல், காய்ந்த மிளகாய், தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, மிளகு சீரகப்பொடி, கொத்தமல்லி பொடி, பூண்டுச்சாறு, கருவேப்பிலை கொஞ்சம். இதில் ஒரு விஷயம் பார்க்கணும். இதில் வந்து புளிச்சாறு வச்சுருக்கோம் இல்லையா, புளிச்சாறு. இந்த புளிச்சாறு வந்து சாதாரணமாக புளியை கரைக்கூடாது. தண்ணியில் கொதிக்க வச்சு புளியை கரைச்சி அப்புறம் சாறு எடுக்கணும். காரணம் என்னென்னா புளியை கொன்று சாப்பிடணும். நம்ம இது வந்து பச்சையாக சாப்பிட்றோம், அடுப்பில் வச்சு சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றதால சுடுதண்ணில் வச்சு அதுலேருந்து அதுக்கப்புறம் கரைக்கும் போது புளியை கொன்றதா அர்த்தம். அதுலேருந்து தீய குணங்கள்லாம் போய் நல்ல குணங்கள் மட்டும் நிற்கும், நம்ம புளி தன்மை மட்டும் கிடைக்கும். முதல்ல கொஞ்சம் தேங்காய் துருவலை போட்டுக்கிறோம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம், கொஞ்சம் மல்லிப்பொடி, தனியாப்பொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தனியாப்பொடி 1 டீஸ்பூன். தனியாப்பொடி அதிகமாக ஆகிறதால ஒன்றும் தப்பில் ரொம்ப நல்ல சுவையை கொடுக்கும். கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு கலந்துக்கிறோம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு கலந்துக்கிறோம். 2 மிளகாய் போட்டுக்கிறோம்.
அப்போ தான் இந்த புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து மிளகாய் அந்த காய்ந்த மிளகாய் போடும்போது தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பூண்டு சாறு ஊற்றிக்கிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இது கொஞ்சம் சட்னி மாதிரி அரைச்சிக்கணும். அப்புறம் புளிச்சாறு கலக்கும்போது குழம்பு பதத்துக்கு வந்துடும். இப்போ சட்னி மாதிரி அரைச்சிக்கிறோம். இதில் நமக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு புளிச்சாறை கலந்துக்கிறோம். இப்போ சுவையான தீயல் புளிக்குழம்பு தயாராக இருக்குது. இது ரொம்ப நல்ல துணை உணவு. இது சாதாரணமாக சாதத்தில் இட்லி, தோசை, சப்பாத்தி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம துவையல் சட்னி அரைக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் மாறுபட்ட சுவையில் இருக்கும், குழம்பு மாதிரியே இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஸோ இப்போ வந்து வயிறை ஃபுல் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து வந்து நம்ம மைண்டை ஃபுல் பண்ணுறதுக்காக இறையன்பு சார் வந்து ஒரு சம விஷயத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிரேக் போயிட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க இறையன்பு சார் வரப்போறாங்க, நம்மளோட அறிவு பசியை தீர்க்க போறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறாங்க? ஆமாம் ராஜி, இன்னைக்கு வந்து ஒரு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா வழக்கமாக அந்த புக்கில் வந்து எந்த விஷயம் நம்ம எடுக்கணும், எந்த விஷயம் எடுக்கக்கூடாது, ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க, அந்த கருத்துலேருந்து இந்த கருத்து நமக்கு சூட் ஆகுமா சூட் ஆகாதா, இப்படி ஒரு புக்கு படித்து முடிக்கும் போதே நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த கன்ஃபியூஷனுக்குலாம் இன்னைக்கு வந்து இறையன்பு சார் வந்து ஒரு தெளிவு கொடுக்க போகிறார். ஓகே, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நாம் வாசிக்கிற சில புத்தகங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சிந்தனைக்கு நம்மை அழைத்து செல்லும். நம்ம எந்த புத்தகத்தை படித்தாலும் அந்த புத்தகத்தை முடித்த உடனே இந்த புத்தகத்திலேருந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். அந்த புத்தகத்திலேருந்து ஒரு 10 செய்திகளை நாம் பெற முடிஞ்சால் கூட அந்த புத்தகம் ஒரு மேன்மையான புத்தகம். ஏன்னா ஒரே ஒரு செய்தி போதும் நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைப்பதற்கு. புத்தகங்களை வாசிக்கும்போது இந்த புத்தகத்திலேருந்து என்ன செய்தியை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு 10 வரியில் நம்ம சுருக்கி ஒரு சின்ன அப்ஸ்ட்ராக்ட் எடுத்தோம்னா பின்னாடி அதை திரும்ப படித்து பார்த்தோம்னா அதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோமாங்கிறது தெரியும், அல்லது அப்ளை பண்ண தூண்டும். இப்போ ஒரு நல்ல புத்தகத்தை படிச்சுட்டு இது நல்லா இருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. இதிலேருந்து எனக்கு என்ன தேவை, என்னுடைய பணிக்கு என்ன தேவை, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை, அல்லது என்னுடைய தனிப்பட்ட முன்னேற்றத்திற்கு என்ன தேவை அப்படின்னு யோசிக்கணும். அண்மையில் ஒரு புத்தகம் அதை படித்தேன், எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இது வந்து நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் அவர்கள் மாண்புமிகு அப்துல் கலாம் அவர்களும் அவருடைய செயலராக இருக்கக்கூடிய பொன்ராஜ் அவர்களும் சேர்ந்து எழுதின புத்தகங்கள். இந்த புத்தகத்தில் தலைமை பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்லேருந்து ஒரு பார்லிமெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களை மிகச்சிறந்த தலைமை பண்பு உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்னா அந்த பஞ்சாயத்து பிரசிடெண்ட் என்ன தன்னுடைய நோக்கமாக வச்சுக்கணும். ஒன்று வந்து அந்த ஊரில் வளர்ச்சி பணிகள் செய்கிறது, இது எல்லா பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டும் செய்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி சில பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சுற்றுப்புற சூழலில் கெடாத மாதிரி பார்த்துக்கிறது அவங்களுடைய பொறுப்பு, மரம் நடுறது அவங்களுடைய பொறுப்பு, நீர் ஆதாரங்களை பெருக்கிறது அவங்களுடைய பொறுப்பு, மழைநீர் சேகரிக்கிறத தூண்டுறது அவங்களுடைய பொறுப்பு, கல்வி நிறுவனங்கள் வந்து செம்மையாக பராமரிக்கப்படுகின்றவா என்று பார்ப்பது அவங்களுடைய பொறுப்பு. இந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் சொல்கிறார். சொல்லும்போது ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சியை மிகச்சிறந்ததாக மாற்ற முடியும், ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியாக இருக்கிறவங்க எப்படி தன்னுடைய கான்ஸ்டிடியூவன்சியில் வளர்ச்சி பணிகளை, மேம்பாட்டு பணிகளை, தேசத்திற்கான பணிகளை மேற்கொள்ள முடியும், எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி ஒரு பள்ளி திட்டத்தில் எடுத்துக்கிட்டால் அந்த பள்ளி திட்டத்தில் எப்படி அவங்க வந்து மேன்மையான சில விஷயங்களை செய்ய முடியும், ஒரு இன்க்ளூசிவ் growth வரணும்னா என்ன செய்ய முடியும். ஏனென்றால் ஒரு நிர்வாகம் தான்
மனிதர்களுடைய வளர்ச்சியை தீர்மானிப்பதாக இருக்குது. ஒரு 2 நாடு ஒரே வசதி இருக்கிறதா இருந்தால் கூட ஒரு நாடு சிறந்து இருப்பதற்கு காரணம் அங்கே நிர்வாகம் சரியாக இருக்கிறது, அங்கே நேர்மையான நிர்வாகம் இருக்கிறது, அங்கே மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கிறார்கள், மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள் இருக்கின்றன அப்படின்னு அந்த நிர்வாகம் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி சொல்லிகிட்டே வரும்போது ஒரு கருத்தை அப்படி போகிற போக்கில் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சியில் ஒரு கேண்டிடேட் இருக்கார், அந்த கேண்டிடேட் ரிசைன் பண்ணிடுறாரு அல்லது அவர் இறந்து போயிடுறாருன்னா மறுதேர்தல் வச்சு நம்ம நிறையா பணத்தை செலவு பண்ணுறோம், இடைத்தேர்தல் வச்சு. அதுக்கு பதிலாக அதே பார்ட்டியில் வேறு ஒருத்தரை நாமினேட் பண்ண சொல்லலாம் அப்படின்லாம் சில யோசனைகள் சொல்கிறாங்க. இதெல்லாம் பரிசீலிக்கக்கூடிய யோசனைகள். அதில் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இன்றைக்கி அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு நான் என்னுடைய பணிகளை வெறும் கட்டமைப்போடு நிறுத்தி கொள்ளாமல் அந்த ஹார்ட்வேரை மட்டும் பார்க்காம சாஃப்ட்வேரையும் பார்ப்பேன். என்னுடைய கிராமத்தை பொறுத்தவரையும் ஒரு கம்யூனல் ஹார்மோனி இருக்கக்கூடிய ஒரு கிராமமாக, தன்னிறைவு பெற்ற ஒரு கிராமமாக, கழிவுகள் இல்லாத கிராமமாக, குப்பைகள் இல்லாத கிராமமாக, சுற்றுச்சூழலுக்கு இணக்கமான கிராமமாய், பல மரங்கள் வளருகிற கிராமமாக. அந்த மரங்கள்லாம் கூட அதில் கூட நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம மரம் நடுறதுன்னு என்ன பண்ணுவோம், நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா அந்த வெளிநாட்டு மரங்களை கொண்டு டக்கு டக்கு டக்குன்னு நட்டுருவோம். அது வேகமாகவும் வளர்ந்துடும், வேகமாகவும் விழுந்துடும். ஒரு நல்ல மழை பெஞ்சிச்சுன்னா மரம்லாம் பொத்துன்னு விடுவோம். காரணம் என்னென்னா, அந்த மரங்கள் நம்முடைய சூழலுக்கு ஏற்றவை அல்ல. நம்முடைய மண் சார்ந்த மரங்கள் இருக்குது, குமிழ் இருக்குது, வேம்பு இருக்குது, புளி இருக்குது, புங்கன் இருக்குது, தேக்கு இருக்குது, மருது இருக்குது, வாகை இருக்குது, வேங்கை இருக்குது, செம்மரம் இருக்குது. இது மாதிரி மரங்கள் தான் நம் மண்ணுக்கு ஏற்ற மரங்கள். அந்த மரங்களை நட்டால் அவை எவ்வளோ பெரிய காற்றுக்கும் தாக்கு பிடிக்கும். அது இல்லாமல் நம்ம கொண்டு தோகை மரத்தை நட்டால் அது பொத்துன்னு விழுந்துடும். ஆகவே நான் மண் சார்ந்த மரங்களை நட்டு, அப்போ ஒவ்வொரு மைக்ரோ லெவலில் இருந்தே இந்த விழிப்புணர்வு, இந்த தலைமை பண்பு வர ஆரம்பித்தால், ஒவ்வொரு ஊராட்சியும் செழிப்படைந்தால் நாடே செழிப்படையும். ஆகவே எல்லோருமே தலைமை பண்புகளை வளர்த்து கொள்வதற்கு அவர்களுடைய பொறுப்பை ஒரு வாய்ப்பாக கருதி அதில் முழுமையாக பங்காற்றினால் நம் நாடு வளரும் என்பதைத்தான் எ மேனிஃபெஸ்டோ ஃபார் சேஞ்ச், மாற்றத்திற்கான மக்கட் சாசனம் என்கிற இந்த புத்தகம் கூறுகிறது. நாமும் ஒரு ஆசிரியராக இருந்தால், ஒரு அலுவலராக இருந்தால், வெறுமனே இலக்குகளை மட்டும் எய்துவதோடு நின்று விடாமல் அந்த நிறுவனத்திற்கு நீண்ட காலத்திற்கான பங்களிப்பை என்ன செய்ய முடியும் என்று நினைத்து அதை செய்வோமேயானால் அந்த நிறுவனம் செழித்து வளரும். அதனால் நாடே உயர்ந்து நிற்கும். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக ராமீரன் சார் சொல்லிக் கொடுத்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜஸில் புத்தகம் படிக்க ஆரம்பிக்கிற அந்த காலகட்டத்தில் இந்த கன்ஃபியூஷன் நிறையவே இருக்கும். ஐயோ, எக்கச்சக்கமான கருத்துக்கள் இருக்கே, இது எனக்கு உடன்படும், இது உடன்படாது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கன்ஃபியூஷன் இருக்கும். இதுக்கான தீரியும் கொடுத்தாங்க. ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா, நிறைய படித்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த அனலைஸ் பண்ணுறது, இந்த கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக கூட ஆயிடுவோமா. எதை கரெக்டாக நம்ம யோசிக்கணும், எது நமக்கு தேவை அப்படின்றதெல்லாம் நம்மளாலே புரிஞ்சுக்க முடிய அளவுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்துரும் அப்படின்னு நமக்கு ஒரு புக்கு படித்த ஒரு ஃபீலை கிடச்சிச்சு இல்லையா. இன்னைக்கு டே அதுக்காக 2 கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள நம்ம கூப்பிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்கலாமா? புதியுகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக் டு புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன் இனியவை இன்று வித் மீ ராம் அண்ட் ராஜி. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி இன்னைக்கு என்ன, பிளட் டோனர்ஸ் மந்த். கண்டிப்பாக இந்த பிளட் டோனர்ஸ் மந்தில் நமக்கு வந்திருக்க கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்லேருந்து. இந்த ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் இருக்கு இல்லையா, இது சம்மந்தமாக நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது அங்கேருந்து 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காளீஸ்வரன் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். மற்றும் பாக்கியராஜ் சார் இருந்திருக்காங்க. வணக்கம். சார், உங்கள் ஆர்கனைசேஷன் பற்றி முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவேர்னஸ் நிறைய இருக்குது. ஆனால் ஒரு சின்ன லெவலில் தான் இருக்குது. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அவசரமாக அனுப்புவாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு, இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு அவசரமாக இவ்வளோ யூனிட் பிளட் தேவைப்படுது, இந்த பிளட் குரூப் தேவைப்படுது அப்படின்லாம் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுவாங்க. அது நம்ம பார்க்குறோம், அதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சிக்கிறோம் அப்படின்றது 2வது கட்டம். ஆனால் நீங்கள் ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக ஒரு வெப்சைட்டில் இவ்வளோ தெளிவாக நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இந்த ஆர்கனைசேஷன் பற்றி, இந்த வெப்சைட் பற்றி நீங்கள் நிறைய விவரங்கள் எங்களுக்கு சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்ன்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு முழுமையான ஒரு பதிலை தரும். ஏனென்றால் இந்த குறும் செய்தி என்பது பரவலாக நாங்களும் அது அறியப்பட்ட ஒன்று. இதில் என்ன ஒரு விஷயம்னா, எங்களுடைய கான்செப்டு ஈச் ஒன் ரீச் ஒன். ரத்தம் தேவைப்படுபவர் நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்கணுன்றது தெரியாமல் இருக்கிறார். அதேமாரி ரத்தம் கொடுக்குறோன்னு எங்கே போய் கொடுக்குறோன்னு தெரியல.
அப்படின்ற பட்சத்தில் இவங்க 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் என்ற ஒரு வெப்சைட் டேட்டா பேஸை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி என்றால், இப்போ எனக்கு நான் ரத்தம் கொடுக்கணும், அந்த சைட்டில் போயிட்டு என் பேரையும் என்னுடைய மொபைல் நம்பரும் பதிவு பண்ணாலே போதும். ரத்தம் தேவைப்படுபவர் அந்த சைட்டில் போயிட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏரியா வைஸ் நாங்கள் வந்து டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். போனோடனே அவங்களுடைய நேம் எல்லாருக்கும் கூப்பிட்டோடனே, சார் இப்படி என்னுடைய குழந்தைக்கோ, என்னுடைய தாயாருக்கோ, என்னுடைய மனைவிக்கோ இப்படி ரத்தம் தேவைப்படுகிறது, வந்து கொடுங்கன்னா வந்து உடனே கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இவங்கள் 2 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணோம். இந்த வெப்சைட்டு கிரியேட் பண்ணது வந்து குழந்தைகள் தினத்தன்று 14 நவம்பர் 2005 மிஸ்டர் எஸ்கே ஷரீஃப் என்ற ஒருத்தர், ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் ஒரு 5 பேர்களை கொண்டு இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணார். இந்த இணையதளத்தை அவர் கிரியேட் பண்ணும்போது வெறும் 5 பேர், வெறும் 200 பேர் மட்டுமே அதில் பதிவு செய்து இந்திய முழுக்க இதை வந்து கொண்டு போக வேண்டும் என்று ஒரு ஆர்வத்தோடு செயல்பட்டார்கள். சார், இப்போ பிளட் டொனேஷன் ப்ராசஸ் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இன்றைக்கி ஒருத்தருக்கு பிளட் தேவைப்படுது, ரத்தம் தேவைப்படுறவர் எங்களுடைய இணையதளத்தை போய் பார்த்து அதில் உள்ள நம்பர்களை எடுத்து உடனே தொடர்பு கொள்கிறாரு. தொடர்பு கொள்ளும்போது இப்போ நாங்கள் வந்து லோக்கலில் எந்த ஊராட்சி, எந்த பேரூராட்சி, எந்த லோக்கலில் யார் இருக்கோமோ நம்ம அதை அவைலபிள் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சந்திச்சு பேசுகிறாங்க. சந்திச்சு பேசினா இவங்க அந்த மருத்துவமனைக்கு போகும்போது அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிளட்டை வந்து செக் பண்ணுவோம். முதல்ல வந்து இந்த பிளட்டு செக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மற்ற அந்த விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, இது ரிலேட்டடாக கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு அந்த மருத்துவருக்கு எவ்வளோ பிளட் எடுக்க முடியும், இவங்க உடம்புலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்றது ஒரு விதியை வச்சு அதை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த பிளட்டை வந்து அவங்களுக்கு செலுத்தி அவங்களுக்கு உயிர் பாதுகாக்கப்படுது. அதுக்கப்புறம் நம்ம பிளட்டு கொடுக்க போகும்போது எங்களுடைய வாலண்டியர்ஸ் என்ன செய்ய வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, எங்கள் அமைப்பு சார்ந்து நாங்கள் ஒரு 3-4 கேள்விகள் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். இந்த குறிப்பு ரத்தம் வந்து உங்கள் குடும்பத்தில் வேறு யாருக்கும் இல்லையா? முதல் கேள்வி. அப்படி இல்லை என்ற பட்சத்தில் நாங்கள் கொடுக்க வரோம். அப்படி கொடுக்குறோம்னா வேறு குரூப், வேறு பிரிவை சேர்ந்த உங்களுக்கு ரத்தம் இருக்கும்போது நீங்கள் வேறு யாருக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொடுப்பீங்களா என்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் இந்த நேரத்தில் தான் அந்த ஊக்கத்தை அவங்களுக்கு ஊக்கப்படுத்த முடியுன்றக்காக நம்ம முன்வைக்கிறோம். முன்வச்சு அவங்க அந்த இதுக்கு இல்லை, எங்கள்கிட்ட இந்த பிரிவு இல்லை, நாங்கள் வந்து வேறு பிரிவு இருந்தாலும் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நாங்கள் முன் வருவோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொடுக்கும்போது அதுக்கான மருத்துவர்கிட்ட பிளட் டொனேட் பண்ணதுக்கான ஒரு கார்டு ஒன்று நம்ம கேட்டு வாங்குகிறோம். ஏன்னா இந்த நேரத்தில் இந்த நோயாளிக்கு இந்த பிளட்டு வந்து நாங்கள் உதவி செஞ்சுருக்கோன்றது கேட்டு வாங்குகிறோம். அவங்களும் அதை கொடுக்குறாங்க. கொடுக்குறது இல்லாமல் இந்த பிளட்டை வந்து செக் பண்ணுறதுக்கான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்ணி எப்படி பண்ணுறன்ற பணத்தை வந்து நோயாளிகிட்டே சில மருத்துவர்கள் வந்து வசூலித்து செஞ்சுக்கிறாங்க. இது முற்றிலுமாக இலவசமாக நேரடியாக கொண்டு வந்து தானமாக கொடுக்கப்படுற ஒரு இதுதான் நம்மளுடைய முழுமையான ப்ராசஸ். சூப்பர் சார். நீங்கள் சொல்லும் போதே தெரியுது இது எவ்வளோ பிளானிங்காக பர்ஃபெக்டாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இல்லை ராஜி? ஓகே, கண்டிப்பாக இவங்க சொன்ன மாதிரி இதில் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. எனக்கு வந்து இந்த வெப்சைட்டை நான் இன்னைக்கு காலையில் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு பிளட் டொனேஷனில் இத்தனை விஷயங்கள், இவ்வளோ டீட்டெயில்ஸ் இதில் தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி. ஆனால் இது எவ்வளோ அவசியம் அப்படின்றதையும் நான் அதில் தெரிஞ்சுக்கிட்டேன். சார், பேசிக்லி அதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அந்த வெப்சைட்லேயே. பிளட் டொனேஷன், பிளேட்லெட்ஸ் டொனேஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அது எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்றது சந்தேகம் தான். இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல சொல்லுங்கள். கண்டிப்பாக ராஜி. இதில் என்னென்னா, ரத்த தானம் என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் நிறைய பேர் பிளேட்லெட்ஸுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதுவும் ரத்த சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ரத்தம் உருவாருக்கு அதுவும் ஒரு இதுதான். ஒரு பொருள் சேர்க்கணும்னா 4-5 பொருள் சேர்ந்து ஒரு உருவாகும். அது மாதிரி ரெட் செல்ஸ், ஒயிட் செல்ஸ், பிளாஸ்மா, இப்படி பிளேட், இது எல்லாமே சேர்ந்துருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ரத்தம் குறைவு என்பது ரத்தம் இல்லை, அதில் ஏதாவது ஒரு பொருள் கம்மியானாலே ரத்தம் உற்பத்தி ஆக முடியாது. இதுதான் காரணம். அது மாதிரி இந்த பிளேட்லெட்ஸும் ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ இது கண்டிப்பாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இந்த பிளேட்லெட்ஸ் என்பது 7 நாளைக்கு ஒரு முறை தானமாக கொடுக்கலாம். அதுவும் நம்ம உடலில் இருந்து தான் எடுக்கிறார்கள். ரத்தம் வந்து 3 மாதத்திற்கு ஒரு முறை கொடுக்கலாம், 90 நாளைக்கு. இது எல்லாமே நிறைய பேர் வந்து இது எப்படின்றாங்க. ரத்தம் கொடுப்பது போல தான் அதுவும். அது ஒரு வேறு பொருள் ஒன்று கிடையாது. ரத்தத்திலிருந்து பிரிக்கக்கூடியதான் ஒரு பொருள். இப்போது அந்த பிளேட்லெட்ன்றது ஒரு ரத்தம் உற்பத்தியாருக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஸோ அப்போது நிறைய பேர்த்துக்கு அந்த ரத்த சோகை நோய் உள்ளவர்கள், ரத்தம் கர்ப்பிணியாக இருப்பாங்க, ரத்தம் இல்லாதனால டெலிவரி கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்லெட்ஸ்ன்றதை தனியாக எடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ இது 7 நாளைக்கு ஒரு முறை தாராளமாக கொடுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். ரத்த தானம், ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இது புது யுகம். இதை வந்து ஒரு ஸ்பெஷலாக கேட்டுறதுல உண்மையிலே மக்களுக்கு இது வந்து ரீச் ஆகணும். ஏன்னா பிளேட்லெட் என்பதும் ஒரு ரத்தத்தான சம்மந்தப்பட்டது. அதை நீங்கள் டொனேட் பண்ணலாம், தானமாக கொடுக்கலாம். அது மறுபடியும் உங்களுக்கு உருவாகும் என்பது ஆணித்தரமான ஒரு உண்மை, அறிவியல்பூர்வமான ஒரு உண்மை.
என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். கண்டிப்பாக சார். நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ விஷயங்கள். இது பிளட் டொனேஷனில் இவ்வளோவா அப்படின்ற ஒரு டவுட், அதனால தான் நான் இதை உங்ககிட்ட கேட்டேன். ஆமாம் ராஜா, நானும் பார்த்தேன், அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. சரி, இப்போ அடுத்த கேள்வி இல்லைனா, ஒருத்தருக்கு ஒரு முறை ரத்தம் எடுக்கும்போது எவ்வளோ ரத்தம் எடுப்பாங்க, அது வந்து திரும்ப கெயின் ஆகிறது அப்படிங்கிறது எவ்வளோ நாளில் திரும்ப அது கெயின் ஆகும்? அதாவது ஒருத்தருக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு மனிதனுக்கு வந்து உடம்புலேருந்து நம்ம தானமாக கொடுக்கறது வந்து ஒரு 300 ml கொடுக்கக்கூடியது வந்து ஒரு நிதானமான ஒரு சேவைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இணையதளத்தில் என்ன பண்ணோம்னா, இந்த 300 ml வந்து திருப்பி உங்களுக்கு வந்து உடம்புல வந்து உற்பத்தியாகி ஒரு சமநிலைக்கு அடைகிறதுக்கான நாட்கள் வந்து ஒரு வரையறை என்ன மருத்துவ பிரிவில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு 90 நாட்களை வந்து ஒரு வரையறையாக வச்சுருக்காங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இணையதளத்தில் ஒரு முறை வந்து நாங்கள் ரத்த தானம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அந்த இணையதளத்திலேருந்து அவங்க பேர் வந்து மற்ற ஒரு 90 நாட்களுக்கு வந்து நீக்கப்படுகிறது. எதற்காக அப்படின்னா, பாதிக்கப்பட்டவங்க திருப்பி அந்த நபர்களை தொடர்ந்து கூப்பிட்றதுனால அவங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளோ இல்லை கொடுக்க முடியாத ஒரு மன உளைச்சலோ ஏற்படும்ன்ற காரணத்தினால நம்ம வந்து அதை வந்து அந்த 90 நாட்கள் நம்ம இணையதளத்திலிருந்து எடுத்துறோம் நம்ம. ஸோ இது வந்து 300 ml கொடுக்கலாம். அது ஒரு 90 நாளுக்கு அப்புறம் மீண்டும் கொடுப்பது ஒரு சுகாதார வாழ்க்கையை நிர்ணயிக்கும். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறதுல தெரியுது. பார்த்தீங்கன்னா ராஜி, ஆக்சுவலி வந்து 90 days, ஓகேங்களா, 90 days அப்படிங்கிறது தான் அக்யூரேட்டான நாள். ஓகேங்களா, ஒரு பிளட் டொனேட் பண்ணோம் அப்படின்னா திரும்ப 90 days ஆகுமா அது கெயின் ஆகிறதுக்கு? புரியுது உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, அந்த வெப்சைட்டில் இது ஒரு டேட்டா பேஸ் மாதிரியே வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. அது எந்த அளவுக்கு சிஸ்டமேட்டிக்காக இருக்குது அப்படின்ற விஷயமும் இருக்குது. இப்போ நான் இந்த வெப்சைட்க்கு போய் நான் வந்து என்னோட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க, பட் ஆனால் அவங்கள போய் நம்ம அப்ரோச் பண்ணணும், இல்லை அவங்க நம்மளை ரீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இதுனா ரொம்ப ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் ஆப்ஸ்லாம் கூட வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எல்லாருமே வந்து மொபைல்லேருந்து ஈஸியாக பண்ணணும். நிறைய பேர் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுங்க. நான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் சொல்லிடுங்க. ஒன்றுமே இல்லை. இதில் வந்து என்னென்னா, சாதாரண அக்கௌண்ட்டு, நீங்கள் யாஹூ அக்கௌண்ட்டு, ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அந்த இமெயில் ஐடி இருந்தால் போதும். ஏனென்றால் அதில் போய்ட்டு நீங்கள் வந்து கிரியேட்டுன்னு ஒன்று கேட்கும். உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு ஏதாவது கொடுத்தா யாஹூ இதிலே கொடுத்தாலே போதுமானது. உங்களுடைய நேம், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஸ்டேட், எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த ஏரியா அண்டு மொபைல் நம்பர், இது மட்டும்தான் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டாலே அது ரெஜிஸ்டர் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு மெயிலும் வந்துடும். உங்களுடைய நேம் ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், நீங்கள் இன்றிலிருந்து ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட்ன்ற விட இரத்த கொடையாளராக நீங்கள் சேர்க்கப்படுகிறீர்கள்னு சொல்லி உங்களுக்கு குறும் செய்தியும் வரும். அண்டு மெயிலும் உங்களுக்கு ஒரு இணையதளம் வழியாக ஒரு மெயிலும் உங்களுக்கு வரும். இது மூலமாக உங்களுடைய நேம் அங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும். நீங்கள் போய் செக் பண்ணாலும் பார்க்கலாம். அந்த ஸ்டேட் வைஸாக, டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எந்த ஏரியா நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் உங்கள் பேர் வந்துடும். அது வந்த உடனே டோனர்ஸ், இப்போ வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்க எனக்கு பிளட் தேவைப்படுறப்ப போகிறப்போ உங்கள் நேம் அங்கே வந்துடும், உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், உடனே கால் பண்ணுவோம். ஸோ அதில் பிளட் குரூப் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட இருக்கும். ஆமாம், பிளட் குரூப் வந்துடும், உங்களுடைய ஏஜ் வந்துடும், எல்லாமே அதில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதான் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் ஒரு சாதாரண ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி என்னென்ன கேட்குதோ அதே டீட்டெயில்ஸ் இதில் வந்து என்னென்னா பர்டிகுலராக பிளட் டொனேஷனை பற்றி அந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏஜ் என்ன, இது என்னென்னு. ஏன்னா ரத்த தானம் கொடுக்கறதுக்கு மினிமம் 18 வயது இருக்க வேண்டும், 45 கிலோ இருக்க வேண்டும், 65 வயது வரையும் கொடுக்கலாம், 45 கிலோ எடை உள்ள நபராக இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். உடல் ஆரோக்கியம். ஏன்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா நம்மளுடைய உடலில் சராசரியாக 10 யூனிட் ரத்தம் உள்ளது. அதில் 1 யூனிட் தான் கொடுக்க போகிறோம். அந்த 10 யூனிட் உள்ளது வந்து என்னென்னா 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்களுக்கும் 45 கிலோ எடை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த 10 யூனிட் ரத்தம் இருப்பது என்பது நம்ம அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை நம்மளுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில். இப்போ 18 வயசு கிலோங்களுக்குலாம் இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த வளர்ச்சி நம்மளுக்கே தெரியும். 65 வயசு தாண்டினவங்களுக்கும், ஏன்னா அதை தாண்டி போகிறவங்க அவங்களுக்கு குழந்தை ஸ்டேஜ் போகிறவங்க. அதனால் இந்த இடைப்பட்டவங்களுக்கு இந்த 10 யூனிட் இருக்கும். அதில் 1 யூனிட் தாராளமாக இரத்த தானம் கொடுக்கலாம். இதனால் மேற்கொண்டு அவர்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்போ எனக்கு அந்த எமர்ஜென்சி இருக்காது, மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையாக இருக்கலாம். நான் உடனே ஆன்லைனில் போயிட்டு யார் அவைலபிள், எந்த குரூப்க்கு அவைலபிளாக இருக்காங்களா, எந்த ஏரியா, இதெல்லாமே கண் கூட பார்க்க முடியும் அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் தெரியுது. கண்டிப்பாக ராஜி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். பிளட் டொனேட் பண்ணியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. நான் ஒரு தடவை ஹெச்பி கவுண்ட் வந்து செக் பண்ணேன், எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றாலும் எல்லாம் பண்ண முடியல. பட் நான் இன்னும் சீக்கிரமாக பண்ண ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரியான பயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, பயம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி எனக்கு காலேஜஸ்லாம் அடிக்கடி இந்த கேம்ப் அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க, டொனேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு முயற்சியெல்லாம் இருந்துட்டு இருந்திருக்கு. அப்போது பயம் அப்படின்றத விட ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நிறைய முன்னாடி வராங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி ஓகே, இதான் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேவையான ஆன்சர் நீங்கள் சொல்லிட்டீங்க. இது ஜென்ரலாகவே எல்லாத்துக்கிட்டையுமே இருக்க ஒரு பிரச்சனை சார். ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை தாண்டி ஒரு பயம் வந்து இன்றைக்கி இருந்துகிட்டே இருக்குது. இந்த பிளட் டொனேட் பண்ணுறோம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பயம் ஒரு சில இடங்களில் இருக்குது, ஒரு சில மனிதர்கள்ட்ட தோன்றுறது நம்ம பார்க்குறோம். என்னையை பொறுத்தளவு அந்த பயம் கூட இன்றைய இளைஞர்கள்ட்டையோ இல்லை இருக்கக்கூடிய சமுதாயத்திட்டோ இல்லை. அதை காட்டிலும் என்ன அப்படின்னா சரியான அடித்தம் களம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு நபரை சந்தித்து நாங்கள் பேச போகும்போது அவங்களுக்கு ஆர்வமும், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ராஜி அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கான ஆர்வமும் இருக்குது.
அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் எங்கே எப்படின்ற ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலைகள் வந்து அவங்களுக்கு வந்து அமையலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு மனிதர்களுக்கு வந்து நெருங்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருமே முன் வர்றாங்க, எடுத்துக்காட்டுக்கு எங்களை மாதிரி ஆட்கள்லாம். ஸோ அப்படின்றப்ப இதில் பயம் வரக்கூடாது. பயம்னால ஒன்றுமே கிடையாது. இல்லை, நீங்கள் வந்து பிளட்டு ஒரு முறை நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுடைய பழைய பிளட்டு நீங்கள் வெளியில் கொடுத்துட்டு உங்களுடைய புது பிளட் ரத்தம் ஊற அதாவது ஒரு ஊற்றுல பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கும்போது எப்படி தண்ணி எடுக்க நல்ல தண்ணி வருதோ அது மாதிரி உங்கள் உடம்புல உள்ள பிளட்டை நீங்கள் கொடுக்க நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு பிளட்டு வந்து சுரக்கிறதுக்கான சுரப்பிகள் வந்து நல்ல சுரந்து கொடுக்கும். இதில் பயப்படுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. இது அறிவியல் பூர்வமாகவும் மருத்துவத்துறையிலும் இன்னைக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சந்திச்ச ஒன்று. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராஜி, தமிழ் சினிமாவோட கிளைமேக்ஸே பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டொனேஷன் இந்த சம்மந்தப்பட்டதாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஹீரோயினோ இல்லை யாரோ ஒருத்தவங்க வந்து பிளட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க, இவங்க ஓடுவாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கும். பிரிஞ்ச பந்தங்கள்லாம் வந்து ரத்தம் கொடுத்த உடனே சேர்ந்துருவாங்க. ஆமாம், ஏன்னா இந்த பிளட் டொனேஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கிளைமேக்ஸில் இந்த சீரியஸ்க்காக அதை வந்து பயங்கரமாக கொண்டு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ இது சார் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இருந்தாலும் கூட அதுக்கான களம் இல்லை, எப்படி பண்ணணும், எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முறை இல்லை, தெரியல. அப்படின்றனால அதுக்காக தான் இன்னைக்கு இந்த 2 கெஸ்ட்டை கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசணும். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது உங்கள் புதிய எஃப்எம் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதிய எஃப்எம் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். இன்னைக்கு வந்து பிளட் டொனேஷன் பற்றி அத்தனை விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டெக்னாலஜி மூலமாக இதை இவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுமா? யாருனாலும் எளிதாக வந்து ஒரு பிளட் எங்கே தேவையோ எங்கே அவசரமோ வந்து எளிதாக எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்களை நிறைய கேட்டுட்ருக்கோம், தெரிஞ்சிட்ருக்கோம். இன்னும் தொடர்ந்து நிறைய கேள்விகள் கேட்கலாம். ஆமாம் ராஜி, நாட்டுக்கு ரொம்ப அவசியமான விஷயம் இல்லையா? நிறைய பேசிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். சார், நிறைய பேர் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க, நிறைய கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும், அதனால ஒரு மனநிறைவு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள். இதனால் அடிக்கடி கொடுக்குற விஷயங்களும் இருக்குது. இதனால் ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வருமா? அடிக்கடி அவங்களே நினைச்சாலும் கொடுக்க முடியாது, அப்படியே கொடுக்க நினைச்சாலும் எடுக்கவும் மாட்டாங்க. அது 3 மாசம்ன்றது டைம். அது அதே மாதிரி ரத்தம் உருவான்ற 3 மாசம் எடுத்துக்கிறாரு. அது வித்தின் ஹவர்ஸ்ல அந்த 300-350 யூனிட் வந்து ப்ராசஸ் ஆகிடும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற அந்த ஒரு நாளைக்கு வந்து இத்தனை கலோரின்னு இருக்கு. ஸோ அந்த கலோரியில் பாதி கலோரியிலே இந்த ரத்தம் இந்த 1 யூனிட்ன்றது உற்பத்தி ஆகிடும் அத்தனை மாதம். ஆனால் அத்தனை மாதத்துக்கு கூட எதுக்குன்னா இவர் கொஞ்சம் இன்னும் அந்த 10 யூனிட்ன்றது வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு இது கம்மியானாலும் அதனுடைய இழப்புகள்ன்ற மாதிரி அது கொஞ்சம் தான் அது டைம் எடுத்துக்கிறது. இந்த 3 மாதத்தில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அவர் அங்கே இருக்கணும், எங்கே வெளியில் போவார், வெளியூருக்கு போவார், இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அவர் உடல் ஆரோக்கியம் அவர் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த 3 மாதம் டைம் எடுத்துக்கிறது இன்னொரு ஆரோக்கியமான ஒரு டோனராக ஆகணுன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது. அதே மாதிரி இதில் வந்து நிறைய ஆர்வக்குள்ளார பண்ணுறவங்க வந்து இது என்னன்னா அடிக்கடி கொடுக்குன்ற 3 மாதத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக உருவாக வேண்டும். ஏன்னா அப்படி ஒரு ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால்தான் நம்மளுடைய தேசத்தில் வந்து உயிரிழப்புகளை நம்ம வந்து குறைக்க முடியும். இன்னொன்று வந்தீங்கன்னா பயப்படுறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. என் உயிரை கொடுக்குறதுக்கு தான் நான் பயப்படணும், ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு கொடுக்குறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? ஸோ இந்த ஒரு கான்செப்டை நம்ம இளைய தலைமுறைகள் நம்ம வந்து இதை உருவாக்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த தேசத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நல்ல விஷயத்தை எடுத்துக்கிட்டால் நாம இருக்கிற கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அதில் ஒரு நல்ல விஷயமானது இது. குறிப்பாக இந்த ரத்த தானம்ன்றதை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே இளைஞர் மத்தியில் இன்றைக்கி வந்து கலாச்சாரமாக தண்ணி எடுப்பதும் புகைப்பிடிப்பதும் என்பது சகலமாயிடுச்சு. இதெல்லாம் என்னால் விட முடியலன்ற பல காரணங்கள் சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தை நீங்கள் உள்ள எடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த பல காரணங்கள் வெளியே போகும் என்பதை என்னுடைய ஆணித்தரமாக இதை முன்வைக்க விரும்புகிறேன். இளைஞர்கள் மத்தியிலும் இளைஞர்களை தாண்டி அந்த 40-50 வயசில் போயிட்டு இருக்கிறவங்களும் இது ஒரு காரணம் சொல்கிறாங்க. எங்கே நீங்கள் போக வேணாம், ரத்த தானம் கொடுங்கள், ஒரு உயிரை காப்பாற்றுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு யூனிட் ரத்தம் 3 உயிர்களை காப்பாற்றப்படுகிறது. இது நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக போகும். கோயில் குளங்கள் போயினாலும் அந்த கடவுளோட அந்த 10 உள்ளவங்களும் சரி, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். நான் வந்து ஒரு டோனராக இருக்கேன், நான் ரத்தம் கொடுக்குறேன், நான் பல உயிர்களை காப்பாற்றுறேன், நான் அதுக்கு தண்ணி அடிக்கணும், நான் அதுக்கு தம் அடிக்கணும், நான் அதுக்கு கெட்ட பழக்கம் பண்ணணும் என்று வந்துடும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய குடும்ப ஆரோக்கியம், உங்களுடைய இருக்கிற எல்லா என்விரான்மெண்ட்டும் உங்களை ஒரு புது மனிதனாக பார்ப்பார்கள். புது மனிதர்களாக நீங்கள் உலகத்தில் இருக்கலாம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான விழிப்புணர்வும் ஜாஸ்தியாகவே இருக்குது. நிறைய படங்கள்லாம் கூட அது ஒரு மெசேஜாகவே வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸ் நீங்கள் சார் சொன்னாங்க இத்தனை ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதில் கடைசியாக வந்து அவங்களுக்கு என்ன டொனேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்களை என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு பிஸ்கட் ஜூஸ் அதுன்னு கொடுப்பாங்க. பட் அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் பார்த்துக்கணும் டொனேட் பண்ணதுக்கு அப்புறமா? அதாவது ரத்த தானம் பண்ணுறப்ப ரொம்ப இல்லை போவாங்க. எப்பயும் போல் உங்களுடைய கீமோகுளோபின் இவ்வளோ தான் இருக்கணும் என்றது ஒரு இது இருக்குது. கீமோகுளோபின் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் எய்ட்ஸ் கண்ட்ரோலும் தமிழ்நாடு ஸ்டேட் பிளட் டிரான்ஸ்ஃபர்ஷன்றது 2 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து தான் வந்து தமிழ்நாடு முழுக்க இதை பண்ணிகிட்ருக்காங்க.
இந்தியா முழுக்குன்னு போயிட்டிங்கன்னா அந்த தமிழ்நாடு இடத்துல இந்தியாவை சேர்த்துக்கிற வேண்டியதான். இந்தியா முழுக்க அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்க வந்து இந்த ரத்த தானம் பண்ணுறத பற்றி என்னென்ன இருக்குன்றது ஒரு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஹீமோகுளோபின் இருக்கணும், 12.5, எவ்வளோ வந்து நாடி துடுப்பு இருக்கணும், 60லேருந்து 100 வரைக்கும். ஸோ இப்படி இந்த இது இருக்கணும், இது அளவை வச்சு தான் எடுப்பாங்க. அப்போ நீங்கள் போகிறப்ப இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ப்ளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் சில HIV இந்த பாசிட்டிவ் இதெல்லாம் பண்ணுறாங்க, ஏன்னா பண்ணணும், அதை பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் போகிறாங்க. வித்தின் 13 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்தில் 350-300 ml பிளட் எடுத்துருவாங்க. ரொம்பலாம் இல்லை, எடுத்து அடுத்த நிமிஷம் உங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது, எப்பயும் போல தான் இருப்போம். நான் பாக்யராஜ்னா அப்படியே தான் இருப்பேன் நான். அதனால் சோறு வரும், தலை சுற்றும். முற்றிலுமாக இது ஒரு மூட நம்பிக்கை, பல மூட நம்பிக்கையில் சேர்ந்த ஒரு மூட நம்பிக்கை. இதுவும் அப்படி கிடையவே கிடையாது. 300 பிளட் யூனிட், அதாவது ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்துட்டு சராசரியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை விட நல்லாக பெட்டராக செய்யலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் செய்யலாம், அழகாக பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ரெஃபர் சென்டரில் பிஸ்கட் இது கொடுக்குறாங்க. அது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு, ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா வீட்டுக்கே போகிறோம், தண்ணி கொடுக்குறோம், அது மாதிரி தான் அதுவும். ஆனால் இதை வந்து நிறைய அங்கே போனேன் ப்ளட்டு கொடுத்தேன், பச்சை தண்ணி நம்ம கொடுக்க போகிறதே ஒரு உதவி. ஏன்னா உதவி செய்வதிடத்தில் உதவி செய்தவர்கள் தான் உதவி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு அப்போ அங்கே போனோன்னா அவங்க கொடுக்க வேண்டியது, ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லா இதுலையும் கொடுக்குறாங்க. இப்போ நாங்களாம் நிறைய இடத்துல இதெல்லாம் எல்லாமே வந்திருக்கோம். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து இன்னொன்று சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ரத்தமே எடுப்பாங்க. ஏதோ விஷயம் இருக்குது, ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் பயப்பட வேணாம். அடுத்த நிமிஷமே வந்து ஏன்னா 15 நிமிஷத்தில் எடுக்கிற அந்த 300 ml அடுத்த ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு உற்பத்தி ஆகும் என்பது உண்மையான ஒரு விஷயம். இதில் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம ரத்தம் தானமாக கொடுக்குறோம்மா, கொடுத்துட்டு நம்ம வந்துடும். இப்போ நம்ம வாலண்டியர்ஸை போய் கொடுத்துட்டு வந்துடுறோம். இது ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நமக்கு தொடர்பு கொள்வது வந்து அந்த மருத்துவத்தை சார்ந்தவங்க தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ நம்ம அவங்களுக்காக நம்ம போய் கொடுக்க போகிறோம், நோயாளி பார்க்குறோம், நோயாளி பார்த்து நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம். இது ஒரு சில மருத்துவமனைகள்லேயோ ஒரு சில கிளினிக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரத்தத்துக்கான மதிப்புக்கான ரூபாயை வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா நோயாளிகள்கிட்ட வசூலிக்கப்படுறாங்க. ஒரு சில இடங்களில், எல்லா மருத்துவர்களையும் சொல்ல, எல்லா மருத்துவமனைகளும் நம்ம சொல்ல வரல, ஒரு சில இடங்களில். இது பார்த்தீங்கன்னா நம்ம முற்றிலுமே சேவையாக, ஒரு தானமாக, ஒரு கொடையாக கொடுக்கக்கூடிய குருதி தான் இது. இதை வந்து எந்த ஒரு நிர்வாகமும் அதுக்கான பணத்தை வந்து வசூலிக்க கூடாது. இது ஸோ அப்படி ஒரு சில இடங்களில் வசூலிக்கிறாங்க. அதை வசூலிச்சாங்களும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நாங்கள் கொடையாக கொடுக்கக்கூடிய குருதிக்காக நீங்கள் பணத்தை வசூலித்து எங்களை டிமாண்ட் பண்ண வேணாம். கண்டிப்பாக ஓகே சார். இப்போ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ரத்தம் கொடுக்குறோம் அப்படின்னாலே ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலே வந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ மருத்துவத்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மினிமம் வந்து ஒரு 6 மாத காலம் கழித்து தான் நீங்கள் வந்து ரத்தம் வந்து கொடையாக கொடுக்குறோம் அப்படின்னா. இப்போ இதுக்கிடையில் வந்து அந்த 6 மாதமோ இல்லை ஒரு வருடமோ அந்த டைமில் கொடுக்கக்கூடாது. 18 வயதுக்கு பின்றைய சிறுவர்கள் வந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கருத்தரிச்சிருப்பாங்க பெண்கள், அவங்கெல்லாம் வந்து ரத்தம் கொடுக்கக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்ல வரோம். அப்புறம் தீராத நோய்கள், அப்போ தொடர் சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க, தொடர் மாத்திரைகள் உட்கொண்டுகிட்டு இருப்பாங்க, அவங்க எல்லாமே வந்து கொடுக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து மது அருந்திட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் கொடுத்து விடக்கூடாது. அது வந்து முற்றிலுமா இது இன்னொன்று என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து மருத்துவ சோதனை பண்ணி தான் நமக்கு அந்த பிளட்டே வந்து இன்னொருத்தவங்களுக்கு செலுத்துவாங்க. அப்போ அதை நம்ம வந்து மருத்துவ சோதனையில் செஞ்சலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உள்ளவங்கெல்லாம் முற்றிலுமாக ரத்தம் தானமாக கொடுக்கறது வந்து தவிர்க்கிறது பெட்டர். கண்டிப்பாக ராஜ், ஏன்னா இன்னொரு உயிரை காப்பாற்ற போகிறோம் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறோமோ அவ்வளோ கான்ஷியஸாக இருந்து பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லது இல்லையா? கண்டிப்பாக. இன்னொரு விஷயம் கூட நான் படித்தேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா உடனடியாக வந்து பிளட் கொடுக்கக்கூடாது அப்படின்ற விஷயம் நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எனக்கு. அது ராஜி, அது சமீப காலமாக தான் அது வந்து, ஏன்னா வெளிநாடுகளில் இந்த நிறைய வந்த சில நோய்கள் வந்து எபோலா இது மாதிரி சில நோய்கள்னால. ஏனென்றால் இந்தியாவில் வளரும் நாடு, நம்ம வல்லரசு நாடு, இன்னும் மருத்துவத்துறையும் சரி டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய நாட்டில் இதற்கான ஆராய்ச்சிகள் முழுமையாக நம்மளிடம் இல்லை. சாதாரண ஒன்றும் இல்லை, மொபைலே எடுத்திங்கன்னா அதுக்கான ஒரு இதே நம்மகிட்ட இல்லை, எல்லாமே வெளிநாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ வெளியிலேருந்து வரவருக்கு அந்த வெளிநாட்டில் அந்த எபோலா நோய் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுக்கிறது. அதனால் அங்கேருந்து நிறைய பேர் வர்றாங்க, அவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யணும். ஏன்னா அவங்களும் எல்லாருமே டோனர்ஸ்ன்றது யாருன்னு சொல்ல முடியும், வாலண்டியர்ஸ், அங்கேருந்து வரவங்களும் வாலண்டியர்ஸ் தான். ஸோ அப்போ அவங்களுக்கு இருக்கலாம் என்பது யூகிக்கப்படுகிறதுனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வரவங்களுக்கு ரத்தம் கொடுக்க வேணாம். அது என்னென்னா, இங்கே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குறாங்க, நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து ஏன் கொடுக்குறாங்கன்னா இதுதான் ஒரு காரணம். ஏன்னா வெளிநாடுகளில் நிறைய நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இப்போ இதே இது நம்ம நாட்டிலேருந்து வெளியில் போகிறவங்களுக்கு அவங்க அதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, அதுக்கான ஆராய்ச்சிகள் நம்மளிடம் இல்லை. எதனால் என்றால், அந்த இப்போ வந்திருக்காரு, அவர் ரத்தம் எடுத்து இவருக்கு எபோலா இருக்கா இல்லையா, இல்லை மற்ற வைரஸ் நோய்கள் இருக்கா இல்லையா,
சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஒரு புற்றுநோய்க்கோ அது வந்துருச்சு, ஒரு எய்ட்ஸ்ன்றப்போ வெளி மாநிலத்துக்கு நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கே ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அதை நான் செக் பண்ணுறதுக்கு எல்லா துறைகளிலும் தமிழ்நாட்டில் ஒரு சில துறைகள் மட்டும்தான் இருக்குது, விரல விட்டு எண்ணக்கூடியது இதுதான் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நான் அடுத்த மாநிலத்துக்கோ அடுத்த நாட்டுக்கோ போக வேண்டியது இருக்குது. குட்டி நாடு சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி சார். ராம், இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்காக காத்துட்ருக்கு, மக்களுக்காகவும் காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது புதியகம் எஃப்எம்மின் இனியவை இன்று. வெல்கம் பேக். இது உங்கள் புதியகம் எஃப்எம்மின் இனியவை இன்று வித் மீ ராஜி அண்ட் ராம். ராம், நம்ம வந்து டெக்னாலஜினுடைய அடுத்த கட்டத்தை வந்து கண் கூட நம்ம வந்து வளர்ச்சியையும் அதோட விஷயங்களையும் வந்து பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இதை பற்றின எக்கச்சக்கமான விஷயங்கள் இவ்வளோ ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. என்னதான் ஒரு 15 மினிட்ஸ் ப்ராசஸாக இருந்தாலும் கூட அதுக்கான களமை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? ஆமாம் ராஜி, நம்ம பிளட் டொனேஷன் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப எளிமையாகவும் சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ அடுத்து வந்து நிரஞ்சன் வர போகிறார். நிரஞ்சன் வந்து எதை பற்றி சொல்ல போகிறாரு அப்படின்னா, நம்ம தமிழர்களோட மருத்துவ அறிவு எப்படி இருந்தது, ஸோ அந்த காலத்தில் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளில் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம், அந்த விஷயங்களை பற்றி சொல்ல போகிறாரு. பார்த்துடலாமா? கேட்டுடலாம். ஆதி காலத்தில் நம்ம தமிழர்களுடைய வாழ்க்கை 2 விதமாக தான் பிரிக்கப்பட்டிருந்தது. ஒன்று அகம், இன்னொன்று புறம். அகம் என்பது அவங்களுடைய காதல் சார்ந்த வாழ்க்கை. புறம் என்பது அவங்களுடைய போர், அவங்க வெற்றி பெற்ற விதம், அவங்க வீரம், இதை பற்றிய ஒரு வாழ்க்கை. நம்ம தமிழ் இலக்கியங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புறநானூறு அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கிய நூல் இருக்குது. இந்த நூல் அரசர்களுடைய வெற்றி, அவங்க அருமை பெருமைகள், அவங்க வீரம், இதை பற்றி பேசக்கூடிய ஒரு நூல். இது வந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு நூல். அதே வரிசையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு நூல் தான் பதிற்றுப்பத்து. இந்த பதிற்றுப்பத்து எதை பற்றிய நூல் தெரியுமா? சேர மன்னர்கள் எப்படியெல்லாம் வெற்றி பெற்றார்கள், அவங்களுடைய வீரம் எத்தகையது, இந்த விவரங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு இந்த நூலில். இந்த நூல் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்டிருக்கு. இந்த நூல்களில் பொதுவாக போர் எப்படி நடந்தது, அரசர்கள் எப்படி ஜெயித்தாங்க போன்ற தகவல்கள் இருந்தாலும் இந்த தகவல்களுக்கு நடுவில் ஒரு ஆச்சரியமான வித்தியாசமான ஒரு தகவலும் பதிவாகி இருக்கு. அது என்ன தகவல் தெரியுமா? போர்க்களத்தில் ஒரு வீரன் ரொம்ப வீரமாக போர் செய்கிறான். போர் செஞ்ச பிற்பாடு அவனுக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஏற்படுகிறது, ஒரு விழுப்புண் அப்படின்னே சொல்லலாம். அந்த வீரன் சாகலை. அந்த வீரனை காப்பாற்றுவதற்காக பல மருத்துவ அறிஞர்கள் ஒன்று கூடி அந்த வீரனுக்கு வந்து சிகிச்சை பண்ணுறாங்க. இந்த சிகிச்சை எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பதிவு இந்த பதிற்றுப்பத்து நூலில் இடம்பெற்றிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? இப்போது அந்த பதிவு எப்படி ஒரு பாடல் வரியாக உருமாற்றம் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்காக அந்த பதிற்றுப்பத்து பாடல் வரிகளை நீங்களே இப்போது திரையில் பாருங்கள். மீன்தேர் கொட்பின் பனிக்கயம் மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடுவாள் மார்பின். இதுதான் அந்த பதிற்றுப்பத்து பாடல். நம் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அந்த புண்ணை வந்து தேய்த்து விடுகிறார்கள் ஒரு ஊசி வச்சு. இந்த நவீன முறை வந்து இன்றைய காலகட்டத்தில் கூட புழக்கத்தில் இருக்குது, பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு புகழ்பெற்ற மருத்துவமான அக்குபங்க்சர் என்பது கூட இந்த முறையை அடிப்படையாக வைத்து வளர்ந்தது தான் அப்படிங்கிற ஒரு சூழல், ஒரு கருத்து நிலவுது. இந்த அக்குபங்க்சர் என்பது கூட நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் சீன தேசத்துக்கு போயிருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பல அறிஞர்களால் முன்வைக்கப்படுது. இந்த கருத்து தான் இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிகிச்சை எப்படி நடந்தது என்பதை இந்த பாடலில் வந்து கவிஞர் பதிவு செய்திருந்தாலும் அதை பதிவு செய்த விதம் ரொம்பவே அருமையாக, ரொம்ப அபாரமாக இருக்குது. இந்த சிகிச்சை, இந்த அறுவை சிகிச்சை எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த புலவர் ஒரு அற்புதமான ஓமை சொல்கிறார். ஒரு தண்ணி ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த தண்ணிக்குள்ளே ஒரு மீன் இருக்குது. அந்த மீனை சிரல் பறவை அப்படிங்கிற ஒரு பறவை வந்து பார்க்குது. அந்த பறவையோடைய இறை தான் அந்த மீன். அந்த மீனை பார்க்குற அந்த பறவை வேகமாக அந்த தண்ணிக்குள்ளே முழுகி நம்ம கண் இமைக்கிற நேரத்தில் அந்த மீனை தன்னுடைய அலகால் கவ்வி நீரின் மேலே வந்து விடுகிறது. ஒரு நொடி பொழுதில் இந்த நிகழ்வு வந்து முற்றிலும் நடந்து முடிந்து விடுகிறது. எப்படி ஒரு கண் இமைக்கிற நேரத்தில் இது நடந்து முடியுதோ அதே மாதிரி நம்ம மருத்துவ அறிஞர்கள் இந்த வீரனுடைய உடம்பில் அந்த ஊசியை தைச்சு உடனே வெளில எடுத்துடுறாங்களாம். அவ்வளவு வேகமாக அந்த மருத்துவ அறிஞர்கள்கிட்ட. இப்போ நான் சொன்ன இந்த தகவலை வச்சு சிரல் பறவை என்ன பறவைன்னு உங்களுக்கே ஒரு யூகம் ஏற்பட்டிருக்கும். சிரல் பறவை தான் இன்றைக்கு நாம் அழைக்கிற மீன்கொத்தி பறவை. இந்த மீன்கொத்தி பறவை ஒரு நீருக்குள்ளே மூழ்கி மீனை எடுத்துக்கொண்டு வருவது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு சர்வசாதாரணமான காட்சி தான்.
ஆனால் இந்த காட்சியை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வை, ஒரு அறுவை சிகிச்சையை வந்து ரொம்ப தத்ரூபமாக இந்த புலவர் வந்து பதிவு செய்த விதம் நம்ம உண்மையிலேயே மகிழச் செய்யுது. இந்த மாதிரியான தகவல்களை வந்து இலக்கியத்தோடு சேர்ந்து பல தகவல்களையும் நம்ம தெரிந்து கொள்ளும்போது நம்ம முன்னோர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய வியப்பும் மரியாதையும் ஏற்படுது. நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் கிடையாது, அவங்க பல்துறை அறிவு படைத்த சான்றோர் பெருமக்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து நிச்சயம் எல்லார் மனதிலும் எழும். இன்று இடம்பெற்ற இந்த பகுதி ரொம்பவே சுவாரஸ்யம் நிறைந்ததாக, சுவையானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தது என்ன ராஜி, வழக்கமாக வந்து ஒரு வெப்சைட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த வெப்சைட் கொடுக்க போகிறீங்க? எஸ், இன்னைக்கு வந்து நம்ம புதுசாக வேறு எங்கேருந்தோலாம் எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. இன்னைக்கு நம்ம கெஸ்ட் 2 பேரை இன்வைட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய வெப்சைட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். friends2support.org. இதை நான் ஸ்பெல் பண்ணிடுறேன். FRIENDS2 நம்பர் 2 SUPPORT.org. ஸோ இவங்களோட வெப்சைட் இன்றைக்கி நம்ம வந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற ப்ரொசீஜரும் சொன்னாங்க. இமீடியட்டாக இது முடிச்சதுக்கப்புறமா, இந்த ஷோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா எப்படி இது ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் கற்றுட்டு இருந்தீங்க இல்லையா, உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. சூப்பர் ராஜி. இப்போ நம்ம அடுத்து அது மட்டும் இல்லை ராஜி, நான் உள்ளே போய் பார்க்கும்போது அதில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அதில் வந்து ஆப் சர்வீஸில் வேறு கூட இருக்குது. நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? நம்ம வந்து இப்போ நம்ம பிளட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, பிளட் வேணும்னாலும் சரி, இதில் போயிட்டு நம்ம உடனே அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம் இல்லையா? சூப்பர். ஸோ வந்து வெப்சைட்டும் சொல்லியாச்சு. அப்படி வெப்சைட் போகிறதுக்காக ஆன்லைன் போனவங்க என்ன செய்யணும்? அப்படியே நமக்கு தேவையான ஃபீட்பேக்கையும் போடணும். எஸ், feedback@puthiyugam.tv அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை அழகாக அனுப்பிடுங்க. ஒருவேளை எனக்கு ஆன்லைன்லாம் போக முடியாது, அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நான் கடிதம் மூலமாக தான் என்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவேன் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் உங்களுடைய கடிதத்தை அனுப்பலாம். கண்டிப்பாக ராஜி. அப்புறம் வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? சின்னதாக நம்ம திட்டதாக இருந்தாலும் சரி, பெருசாக பாராட்டுறதா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. ஓகே ராம். ஸோ இன்னைக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இனிமேல் நாளைக்கு என்ன நாள் அப்படின்றத பார்த்து தேடி எடுத்துகிட்டு வரது தான் நம்மளோட அடுத்த வேலை. ஓகே ராஜி, இப்போ நம்ம கிளம்பிடலாம். எஸ், இது உங்கள் புதிய FM இனியவை இன்று வித் ராம் அண்ட் ராஜி.